அரசியல்வாதினா ஒரு கட்சியில் செயல்பட்டுருக்கணும், அந்த கட்சியுடைய அமைப்பு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா செங்கோட்டையன் ஒரு ஆள் தான் இப்போ லேட்டஸ்ட்டு. மற்ற யாருமே கிடையாது. புஷிலாம் ஒரு வார்டில் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறாரு, அவ்வளோ பில்டப்பு. பாண்டிச்சேரியில் போய் 10 நிமிஷம் பேசுகிறாரு. திமுகவை நம்பாதீங்கன்றாரு. அங்கே போயிட்டு திமுக அங்கே ஒரு கட்சியே கிடையாது. அப்படி திமுக நம்பாதீங்கன்னா அதிமுக நம்பாதீங்கன்னு சொல்லணும்ல. இப்போ ஏடிஎம்கே விஜய் விமர்சனம் பண்ணுறாங்களா? பண்ணுறது இல்லை. ஏன்? ஏன்னா எப்போ அமையலாம் அப்படின்ற ஒரு பேர், அதனால் திட்ட வேணான்னு முடிவு பண்ணிடுவேன். அந்த மாதிரி இவங்களும் ஈரோட்லேயும் அதான் நடக்க போகுது. ஐயோன்னு போவாங்க, 10 நிமிஷம் பேசுவார், வந்துடுவார். காங்கிரஸ் வந்து விஜயை வச்சு வந்துட்டு ஒரு கூட்டணியை வந்துட்டு உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே. பை த பீப்பிள் ஊடக நேயர்களுக்கு உங்கள் சங்கரின் அன்பான வணக்கங்கள். இன்றைய அரசியல் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அரசியலில் பல கோணங்களில் பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களுக்கு தான் அந்த கூட்டணி குறித்த அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு குழு வேறு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி பற்றின ஒரு முடிவுகளை வந்து விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த கூட்டணியை பற்றி யார்கிட்ட அவங்க பேசுவாங்க? ஏன்னா முதல்வர் கேண்டிடேட் விஜய் அவர்கள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார்கிட்ட அவங்க வந்துட்டு பேசுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவங்க நம்ம உத்தரப்பிரதேசில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அவங்க அகிலேஷ் யாதவ், மத்திய பிரதேசில் ஏதாவது கட்சிகள், அப்புறம் சிராக் பஸ்வான், இந்த மாதிரி அட்டா பேசுவாங்க. தமிழகத்தில் இவர் வேறு கட்சி ஆரம்பிச்சார்ல, அவங்க சித்தப்பா பிரசாந்த் கிஷோர், அந்த கட்சி மஜ்லிஸ் கட்சி இருக்குல்ல, அந்த மாதிரி. தமிழகத்தில் யார்கிட்ட சார்? தமிழகத்தில் ஏதாவது புதுசாக தான் கட்சி ஆரம்பிக்கணும், யாராவது ஆரம்பித்தா அவங்கள்ட்ட பேசுவாங்க. இவரே கட்சியை முதியோர் கழகமாக தானே நடத்திட்டு இருக்காரு. முதியோர் இல்லம் பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் அந்த உச்சத்தை தொட்டுவிட்டு இன்று முதியோர் இல்லம் ஆரம்பித்திருக்கிறார்ன்ற மாதிரி தான் சேகரால் எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் 45 வருஷம் பழமையான ஒரு எம்எல்ஏ சேர்த்தாங்களே இப்போ லேட்டஸ்ட்டாக, முத்துகிருஷ்ணன் ஒருத்தர். அந்த கட்சியில் இருக்கிறவங்களே மறந்து போச்சு. இவர் நம்ம கட்சியில் இருந்தார், சொல்லவே இல்லை, இவரை போய் சேர்த்துக்கிறாங்கன்ற மாதிரி தான். இவர் கேட்கவே தேவையில்லை. செங்கோட்டையன் 77 இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 48 வருஷம் பழமையானவர். அப்புறம் யார்? நம்ம இவர் பேச்சாளர், நம்ம நாஞ்சில் சம்பத். அவர் ஏன்பா அந்த கட்சியை விட்டு இங்கே வந்தீங்கன்னா, நான் அந்த கட்சியிலே இல்லை அப்படின்றார். சரி, அமமுக விட்டு ஏங்க வந்தீங்க? நான் அமமுகலே இல்லை அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நான் அவர் கூட பயணித்தேன். அவர் அமமுக என்று ஆரம்பித்தவுடன் அதில் கழகம் இல்லை, திராவிடம் என்ற வார்த்தை இல்லைன்னு வெளியே வந்துட்டேன். இங்கே நான் வந்து என்ன சொல்லுவாங்க, கன்சல்டன்ட்டு கட்சிக்காரராக தான் இருந்தேன் இங்கே அப்படின்னு. அப்புறம் ஏங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அங்கே எனக்கு பேசுறதுக்கே கூட்டங்களை ஒதுக்கி தர மாட்டேங்கிறாங்க, டேட்டு ஒதுக்கி தர மாட்டேங்கிறாங்க, அறிவு திருவிழாவில் என்னை பேச விடல. எவ்வளோ பெரிய காரணம். அப்போ இந்த மாதிரி தான் ஆட்களை தான் கொண்டு வந்து வச்சு அவர் கட்சியில் வச்சிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே யார் இருக்கா? ஒருத்தர் அந்த ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ரிட்டையர்டு இது விஆர்எஸ் ஐஆர்எஸ், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவர். எனக்கு பார்த்தா அரசியல்வாதின்னு கேட்டால் சிடிஆர் நிர்மல்குமார் ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன், முறையாக ஒரு அரசியல் கட்சியிலேருந்து வந்தவர்னு. இவர் ஆதவ அர்ஜுனா கூட அரசியல்வாதி கிடையாது. அவர் அப்படி இப்படி இருந்தார். இதில் விசிகால போகும்போது துணை பொதுச்செயலாளர்னு கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்காகவே அவர் அரசியல்வாதி ஆகிடுவாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. செயல்பாடுகளாக எதுவும் இல்லாததுனால அவர் அரசியல்வாதியாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் அரசியல்வாதினா ஒரு கட்சியில் செயல்பட்டுருக்கணும், அந்த கட்சியுடைய அமைப்பு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா செங்கோட்டையன் ஒரு ஆள் தான் இப்போ லேட்டஸ்ட்டு. மற்ற யாருமே கிடையாது. புஷிலாம் ஒரு வார்டு செக்ரட்டரி மாதிரி அவர். அதனால தான் இப்போ மைக்கை தூக்கின்னு மேடையில் உட்காரனா மைக்கை தூக்கின்னு கேட்டில் போய் நின்றுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் அந்த ஒரு கட்சியாகவே இது வரைக்கும் இல்லை. அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க, நம்ம தான் அப்படின்னு. ஆனாலும் அப்பப்போ ஒரு பயம் வருது, ஏதாவது ஆகிடுமோ, தனியாக நின்று எதாவது பண்ண முடியுமோ. அதனால் ரெண்டும் கேட்டால் ஒரு டைலமாவில் தான் இருக்கார். ஏன் இதை சொல்கிறேன்னா, கரூருக்கு முன்னாடி பார்த்தா பெரிய அளவில் நாங்கள் தான் அங்கிள் ஆய்வுன்னு இருந்தார். கரூர் பிரச்சனை ஆனவுடனே 1 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ பயந்து போய் என்டிஏ கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிபிஐ விசாரணை வேணும் அதுன்னு. அது கொஞ்சம் நிலமை மாறினோன்னா மறுபடியும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு
எங்கள் தலைமை ஏற்கிறவங்க தான், யார் திறமை இது யார் முதல்வர் வேட்பாளர் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு உருட்டுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கு தெளிவான முடிவு இன்னை வரைக்கும் வரல எதுலேயுமே. இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறாரு, அவ்வளோ பில்டப்பு. பாண்டிச்சேரியில் போய் 10 நிமிஷம் பேசுகிறாரு. அவர் என்ன அரசியல் தெளிவு வச்சுருக்காரு? ரங்கசாமி பெஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர், அவருடைய ஆட்சி சிறப்பானது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேஷன் கடையே இல்லைன்ற மாதிரி. அது அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்துக்கணும், உங்களை பார்த்து கற்றுக்கணும். இவர் வந்து அந்த போலீஸுக்கு ரொம்ப நன்றி. போலீஸ் யார் கையில் இருக்குது? உள்துறை அமைச்சகம், அமித்ஷா கிட்ட இருக்குது பாண்டிச்சேரி போலீஸ். ரெண்டாவது இந்த கவர்மெண்ட்டு பிஜேபி ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் அலையன்ஸில் இருக்குது, அதை புகழ்ந்துட்டு வர்றாரு. திமுகவை நம்பாதீங்கன்றாரு. அங்கே போயிட்டு திமுக அங்கே ஒரு கட்சியே கிடையாது. அப்படி திமுக நம்பாதுன்னா அதிமுக நம்பாதீங்கன்னு சொல்லணும்ல. அப்போ இவர் என்ன முடிவில் இருக்கார்? என்ஆர் காங்கிரஸை பகச்சிக்க மாட்டார், பிஜேபி கூட்டணியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸை பகச்சிக்க மாட்டார், அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டார். ஆனால் திமுக மட்டும் அங்கே போய் விமர்சனம் பண்ணுவார்னா அப்போ ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அப்போ இன்னும் அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு நம்ம போயிடணும், ஒரு வேளை போயிடுவோம். மக்களுக்கான அரசியலாக வந்தபோது மக்களுக்காக பேசாமல் ஒரு கட்சியை மட்டும் எதிர்த்து பேசுவது சரியில்லைன்றீங்க? அப்படி சொல்லலை. அவர்கிட்ட இருக்க டைலமும் அவர் என்டிஏ கூட்டணிக்கு என்றைக்கு வேணால் நம்ம போவோம், அதனால் அவங்கள நம்ம பகச்சிக்க வேணாம், அவங்கள விமர்சனம் பண்ண வேணாம். இப்போ ஏடிஎம்கே விஜய் விமர்சனம் பண்ணுறாங்களா? பண்ணுறதில்ல. ஏன்? ஏன்னா எப்போ அமையலாம் அப்படின்ற ஒரு பேர், அதனால் திட்ட வேணான்னு முடிவு பண்ணிடுவேன். அந்த மாதிரி இவங்களும் அவங்கள வந்து விமர்சனம் பண்ண வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்டிஏ கூட்டணின்றது சாத்தியம் அப்படின்றதும் ஒரு பார்ட்டு இருக்குது, ஒரு வாய்ப்பு மாதிரி. இன்னொரு பார்ட்டு அப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கும். இந்த மாதிரி உருட்டினா தான் கொஞ்சம் தேமுதிகாவே உருட்டலையா, ஜனவரி 9 சொல்லுகிறேன் அப்படின்னு உருட்டுறாங்கல்ல. ஆமாம், கூட்டணி வாங்கிறது சிங்கிள் டிஜிட்டு. அவனே கேட்டான் ரிப்போர்ட்டர், சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டான்னு. சிரிப்பு வந்துச்சு அவங்களுக்கு. இதில் ஒரு உருட்டு. ஏன்? டிமாண்டு மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஒரு படத்தில் கஜினியில் அந்த ஹீரோயின் அவங்க வீட்டு மாடியில் டெலிஃபோன் டவர் வைக்கிறதுக்கு வந்து பேசுவாங்க. அந்த அம்மா அதுக்கப்புறம் பயங்கர பந்தா பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங்லேயே அவங்களுக்கு உடைய ரோல் முதற்கொண்டு மாறிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி பேசுன்னு சொன்னால் அந்த மாதிரி பேசினா அவன் க்ளீனாக சொல்லிடுவான், அந்த வீடே வந்து இல்லையாம வாடகை வீடு தான் நம்ம வைமா ஃபோனை அப்படின்றோம். அந்த மாதிரி மொத்தம் வாங்குறதே 5 8 9 சீட்டுகள் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அவ்வளோ பந்தாயவங்க தேமுதிக. போய் நாங்கள் வந்து அப்படி தான் முடிவு பண்ணுவோம், எங்களுடைய குழு கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தான் முடிவு பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா தாவேக்கா ஓரளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது, அப்போ கொஞ்சம் டிமாண்ட் மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு 60-70 சீட்டு கேட்கறதுக்கு உதவும் அப்படின்னு கூட மெயின்டைன் பண்ணலாம். அதனால் இவர்கள் சொல்கிற எந்த கட்சி டிடிவி வர்ற மாதிரி ஒருவேளை தனியாக என்ன டிடிவி வர்ற மாதிரி உருட்டி வச்சுருந்தாங்க. இந்த இப்போ அண்ணாமலையே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ தானே கெடுத்து விட்ட, ஒன்றால் தானே அவர் வெளியே போகிறாரு, நீங்களே போய் பேசி கூட்டுவாங்க என்டிஏக்குன்னு அவர் கையிலே அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் தாவேக்காக்கு கூட்டணி கட்சின்னு இனிமேல் யாராவது இருக்காங்கன்னா புதுசாக யாராவது உருவாக்குனா தான் உண்டு. முஸ்தபா மட்டும்ங்கிறாப்புல. ஓகே, இப்போது பலமான முகங்கள், இப்போது மற்ற கட்சியில் வந்துட்டு திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்துட்டு பலமான முகங்கள் அப்படின்றது இருக்காங்க. இப்போ பாஜகவிலையும் கூட பார்த்தோம் அப்படின்னா நயினா நாகேந்திரன் இருக்கார், வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மக்கள் ஆதரவு அதிகமாக பெற்ற ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய் கட்சியில் தாவேக்கால மட்டும் விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்து மக்கள் ஆதரவு அதிகமாக பெற்ற ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் மற்ற தொகுதிகள் வாரியாக பார்க்கும்பொழுதும் சரி, மாவட்ட செயலாளர்கள் வாரியாக பார்க்கும்போதும் சரி, யாருக்குமே அந்தளவுக்கு பெரிய ஃபேம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு மக்கள் ஆதரவுன்றது விஜய்க்கு மட்டும்தான், அவருடைய கட்சிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் மட்டும்தான் முகம், மற்றவர்கள் எல்லோரும் புதுமுகம். ஆனாலும் திமுகலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-15 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, சில தலைவர்கள்லாம் வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களை அரவணைத்து கொண்டார். அவர் வந்து நம்ம மட்டும்தான், என்கிட்ட ரசிகராக இருந்த பையன், நீ சின்ன பையன், ஒன்றை வந்து நான் சரிசமமாக மதிக்கிறதா அப்படிலாம் பார்க்கல. எல்லோரையுமே பண்ணனால தான் ஒரு திருநாவுக்கரசர் 27 வயசில் அமைச்சராக முடிஞ்சது. ஒரு புது ஆட்கள், இதே செங்கோட்டையன் ஒரு 25 வயசில் ஒரு எம்எல்ஏ ஆக முடிஞ்சது. இந்த மாதிரி பலரையும் எம்ஜிஆர் அடையாளம் காட்டினார். அது அவருக்கும் தலைமை, அவர் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தளபதிகளாக மாறினாங்க. இன்னைக்கு கேகேஎஸ்ஆர் இருக்கார், அவர் பலரும் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து வந்தவங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் கேகேஎஸ்ஆர் அப்படி தான் வந்தவங்க தான் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப பேர் இறந்துட்டாங்க.
அது மாதிரி இருக்காங்க. இப்போ ஹெச்வி ஹண்டே இருக்கார், அவர்லாம் எம்ஜிஆர் இதில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இந்த மாதிரி அப்போ இதே பாணி தான் இப்போ விஜய்க்கு. அவர் வர்றாரு, அவரு தான் முகம், வேறு யாரும் கிடையாது. புஷி ஆனந்தை கூட கூட்டு வந்து வச்சுக்கிறாரு. அதுவே தப்பு. ஏன்னா புஷி ஆனந்த் என்ன ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டு அதுக்கு மட்டும்தான். எது சாதாரண சமையல் பண்ணுறதுக்கான மசாலா ஐட்டம் மட்டும்தான் அங்கே. அதை கூட்டு வந்து ஒரு பெரிய கல்யாணத்துக்கு விருந்து வைக்கிற அளவுக்கு பிரியாணி தயாரிக்கிற அளவு வச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அதுவே தப்பு. ரெண்டாவது, இந்த கட்சிக்கு பல கட்சியிலேருந்து தலைவர்கள் வர ரெடியாக இருந்தாங்க. அவங்க எல்லோரையும் இணைச்சி கட்சியை ஒரு கட்சியை செயல்படுற கட்சியை ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டு போகிறதுக்கான வேலையை பண்ணணும். அதை புஷி விடலை. மூணாவது விஷயம், இவர் உலகமாக இது மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தரை கொண்டு வந்து அதில் போடுறாங்க. அப்போ அந்த ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இப்போ டிஎம்கேக்கு எடுத்துட்டிங்கன்னா 5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு 3-4 பேர் உள்ளுக்குள்ளே வேலை செய்வாங்க தேர்தல் வர்றதுக்குள்ள. இப்போ ராபின் சர்மா, ஐபேக் இருக்குது, பழைய ஐபேக்கு, இவர் சுனில் அங்கே தான் இருக்கார் 3. அப்புறம் இன்னொன்று இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது, நம்ம ஆதவாஜி நடந்து பிரிஞ்சு போன ஒருத்தர், ரூ கண்டுபிடிச்சவர் அவர் தான். நமக்கெல்லாம் ரூனா தெரியாது, அவர் வந்த அப்புறம் தான் ரூன்னு ஒரு எழுத்து தமிழில் இருக்குதே நமக்கெல்லாம் தெரியும். அப்பேற்பட்ட மகான் அவர். ஆனால் அவர் குஜராத்துக்கார். பூட்டோ ஆச்சா 4. அப்புறம் இன்னொரு ஏதோ 2 அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் சொல்கிறதான் கட்சி, நாங்கள் தான் சொல்லுவோம். இவரை மனோஜ் பாண்டியனை சேர்க்கக்கூடாது, ஆதவர்ஜுனா சேர்க்கக்கூடாது, இப்படிலாம் பண்ண முடியாது. பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. உன் வேலை என்ன அதை பாருங்க. பெண்ணு பெரிய அமைப்பு இல்லை. அப்போ பெண்ணு வந்து மனோஜ் பாண்டியனை சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லாது. பெண்ணு அதோடைய வேலையை பார்க்கும். கட்சிக்குள்ளே என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது, எப்படி கட்சியை கொண்டு போகணும், அது இதுன்னு. இதுதான் இப்போ நேற்று வெல்லும் மகளிர் அப்படின்னா அந்த ராபின் சர்மா மாதிரி ஆட்கள் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். ஆனால் இங்கே ஒரே ஒன்று கண்ணு, அதுவே பெரிய இது. ஜான் அவர் என்ன பண்ணுறாரு, யாரையும் உள்ள விட மாட்டார். அவர் கட்சிக்குள்ளே யாரையும் உள்ள விட மாட்டார். புஷி தான் வெயிட்டு தெரிஞ்சோன்னா புஷி கூட கை கோத்துட்டார். 2 பேரும் சேர்ந்து ஆடாத ஆட்டம். இப்படியே ஒரு 1.5 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் ஆதவ் வந்து சேர்ந்தார். அதுக்கு பிறகு மற்றவர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அதில் பல கோஷ்டியாக மாறிச்சு. ஆதவும் ஜானும் இப்போ ஒரு கோஷ்டியாக மாறிட்டாங்க. புஷியை தனியாக கழட்டி விட்டாங்க. இந்த கேப்பில் தான் எப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகி இந்த கரூர் பிரச்சனைலாம் ஆனால் பிறகு தான் கொஞ்சம் லிபரல் பண்ணி யாரையாவது எடுத்துக்கலாம். அப்படி வந்த மாமணி தான் நம்ம தவமணி செங்கோட்டையன். பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் செங்கோட்டையன். அதுக்கு அடுத்து எடுத்தது தான் நம்ம நாஜில் சம்பத். இவ்வளோ தான் இந்த கட்சி. அப்போது இது எப்படி அடுத்த கட்டத்து நகரம்? ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு யார் சரியானவங்க அப்படின்றத பார்த்து எடுக்கணும் அப்படின்ற. அமித்ஷாவே ரெடி ஆகிறாப்புல சேர்றதுக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அப்படின்னா நீங்கள் சொன்னால் நான் 2 சொல்ல போகிறேன். வரதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஒரு கட்சின்னு இருந்தால் வரதுக்கு எல்லாம் ரெடியாக. ஆதவர்ஜுனா வந்துட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அதுதானே சொல்லியிருந்தாரு, 2 பிரசன்ட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் பல விஷயம் சொல்லிக்கிறாரு. செப்டம்பருக்கு அப்புறம் எங்கள் தலைவர் ரவுண்டு போவார் பாருங்கள், அப்புறம் வரப்போது பாருங்கள் பர்சன்டேஜ்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? செப்டம்பர்லேயே கிளம்பல அவர். அப்படியே கிளம்பியும் உக்காந்துக்கிச்சு அந்த வண்டி இதில் கரூரில் போய். அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தான். அவர் வானிலை அறிக்கை வேறு சொல்லுவார். இந்த தடவை வானிலை அறிக்கையில் இத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கும் அப்படி ஏற்றினா போவார். ஜனவரியில் அவர் பேசுவார் பாருங்கள். இப்போ இது இருக்குல்ல, நம்ம ஈரோட்டில் போய் பேச போகிறாங்களா, அங்கே ஆதவர்ஜுனா பேச விட்டால் 30%ன்றுவார். இன்றைய வானிலை அறிக்கை 30% நாங்கள் வந்துட்டோன்னுவார். அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் சொல்ல வர்றது, ஆமாம் நான் தானே சொன்னேன், பலரும் கட்சிக்குள்ளே வர்றதை விரும்பினாங்க, யாரையும் சேர்க்கலையே. இப்போ பார்த்து ஃபில்டர் பண்ணி சேர்த்தா காளியம்மாளோட 1 லிட்டர் வேணுமா உங்களுக்கு? இப்போ அதுதான் சார். இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுன்றது முன்னாடியே இருந்திருந்தால் அவங்களுடைய செயல்பாடுன்றது இன்னும் வீரியம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? முன்னாடியே எல்லாரையும் சேர்த்து இருந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நடந்திருக்கும். யாரையும் சேர்க்கலை. இப்போவும் வீரியம் அடையலை. இப்போவும் இதே மாதிரி தான். இப்போ காளியம்மாள் சேர்க்க மாட்டேன் தான் இருக்காங்க. அப்போது ஒரு பெண் லீடரு பேசுகிறதுக்கு மேடையிலையும் சரி, அந்த கீழே ஃபீல்டு ஒர்க்கும் சரி, இந்த அவர் சேர்க்க மாட்டோன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் எழுதுறதுலேயே பெரிய ஆள், அவரையும் சேர்க்க மாட்டேன். அவர் திமுக போய் சேர்த்தார். நீ திமுக சேர்ந்த பல பேர் இங்கே ட்ரை பண்ணவங்க தான், கிடைக்காதனால தான் திமுக போனாங்க. அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, எதுவும் தெரியாது, எதுவும் இயங்க மாட்டீங்க. பாண்டிச்சேரியில் போய் ரேஷன் கடை திறக்கவே இல்லைன்னுவீங்க, ரேஷன் கடையே இல்லைன்னுவீங்க, இந்த மாதிரி கொடுக்குற ஆளுங்களை தான் கூட வச்சுக்குவீங்க. அப்படின்னா எப்படி கட்சி நகரம்?
அதோடைய விளைவு தான் பார்க்குறோம். ஈரோட்லேயும் அதான் நடக்க போகுது. ஐயோன்னு போவாங்க, 10 நிமிஷம் பேசுவார், வந்துடுவார். அதை உட்காந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க டிகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பேச போகிறார், அதை பேசுவார், இப்படி பேசுவார்னு ஒன்றும் பேச மாட்டார். இதுதான் அவங்க கட்சி. அதனால் அந்த கட்சி தடுமாறிக்கிட்டு இருக்குது, டைலமாவில் இருக்காங்க. என்டிஏ போகலாமா தனியாக நிற்கலாமா டைலமாவில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக அதிமுக இதை தவிர்த்துட்டு பார்க்கும்பொழுது, இந்த கூட்டணிகளை தவிர்த்துட்டு பார்க்கும்போது நமக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, பாமக, அமமுக, அதே மாதிரி தேமுதிக. இந்த 4 கட்சியில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு முக்கால்வாசியான ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்துட்டு ஏற்கனவே வெளியிட்டுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 கட்சிகளில் பாமக வந்துட்டு பாஜக கூட்டணியில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது அமமுக, அதே மாதிரி தேமுதிக. இப்போ அமமுகவை வந்துட்டு மறுபடியும் பாஜக கூட இணைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களை வந்துட்டு பேச சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தேமுதிக ஒரு கட்சி இருக்குது, அவங்களும் ஜனவரி 9ஆம் தேதி தர சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது கூட்டணி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு ஓப்பன் எண்டாக இல்லாமல் க்ளோஸ்ட் எண்டாக மாறிடுச்சு இல்லையா? இது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருக்குமா? விஜய் கட்சி காங்கிரஸை ட்ரை பண்ணாங்க, அது ஒரு பார்ட் ஓடிட்டு இருக்குது. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சந்திச்சது அது பாண்டிச்சேரிலையும் கேரளாலையும் பண்ணிக்கலாம். இங்கே காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இருக்குது, இதை அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது தாட் பேசினாங்க. இப்போ என்ன ஆகும்னா, காங்கிரஸ் டிஎம்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதில் சீட்டு இது பெரிய பிரச்சனை தான் ஆகும்னா அவங்க அடுத்த சாய்ஸு தாவேக்கான்னு முடிவு பண்ணுவாங்க. தாவேக்கால வந்தால் ஒரு நாள் நான் கட்ட நாள் நீ கட்ட தான், ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம் கூட இருந்தாலாவது ஏதோ கொஞ்சம் சீட்டு ஜெயிக்கலாம். இங்கே வந்தால் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது, காங்கிரஸுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. அப்போ 2 பேரும் இணைஞ்சா என்ன ஆகும்? அதனால காங்கிரஸ் அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, டிஎம்கே விட்டு போகாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று டிஎம்கே கூட்டணியில் ஒரு 20-25 வாங்கினா அதுக்கேற்ற செலவுலேயே அவங்க பார்த்துக்குவாங்க. இவர் 5 பைசா வைக்க மாட்டார், முடிஞ்சால் எங்களுக்கு கொடுங்கன்னுவார். இல்லை, ஆனால் சீட்டு வாரியாக பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு திமுக கிட்ட 35 சீட்டுகள் கேட்டதாகவும், அதே மாதிரி விஜய் அவர்கள்கிட்ட 60 சீட்டுகள் கேட்டதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்களே சார். விஜய்கிட்டலாம் தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கணுன்ற மாதிரிலாம் இவங்க பேசவே இல்லை. அதனால் 60 சீட்டு வாங்கணும். சரி, 60 சீட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? யார் செலவு பண்ணுறது? ஒரு தொகுதி குறைஞ்சது 10 கோடி ரூபா செலவு பண்ணணும், 600 கோடி ஆகும். காங்கிரஸ் செலவு பண்ணாது. இவங்க 5 பைசா அவங்க கட்சிக்காரங்களுக்கே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கணும். அதான் வைகோ அவர்கள் வந்துட்டு ஆரம்பித்தது மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து இப்போது காங்கிரஸ் விஜயை வச்சு வந்துட்டு ஒரு கூட்டணியை வந்துட்டு உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே. அதான் சொல்கிறேன், உருவாக்குனா யார் செலவு பண்ணுறது? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? ஒரு தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணவா தெரியுமான்னு கேட்குறேன் காங்கிரஸுக்கு. அதெல்லாம் அவங்க மறந்து போய் 67க்கு அப்புறம் சுத்தமாக மறந்தே போயிட்டாங்க. ஒரு 80 வரைக்கும் கூட ஓரளவுக்கு இருந்தாங்க, சுத்தமாக மறந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை காங்கிரஸுக்கெலாம் ஒன்றுமே தெரியாது. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்னத்தை தேர்தலில் போயிட்டு விஜயை கூட்டு நிற்க முடியும்? அதனால் நடைமுறை சாத்தியன்றது இல்லை. ஒருவேளை விஜய் கட்சி ஃபேமஸ் ஆகி பல இதை பார்த்துட்டு நல்ல ஒரு அவங்க நிதி கொடுக்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குன்னா காங்கிரஸ் போனால் அவங்களும் சேர்த்துக்கிட்டு ஏதோ செலவுகளோ பண்ணி கூட இருந்து தொண்டர்கள் படையை வச்சுக்கிட்டு இவங்களை ஜெயிக்க பல்லக்கில் தூக்கி தானே சுமக்கணும் காங்கிரஸை. அந்த வேலையை பண்ணுவாங்க. இன்றைக்கி தாவேக்கா அந்த நிலமையில் இல்லை. இதே இப்போ திமுகனா பல்லக்கில் தூக்கி சுமக்கும், அதுவே வேட்புமனு தாக்கலை பார்த்துக்கும், செலவை அவங்களே பார்த்துக்குவாங்க, கூட்டத்துக்கு ஆள் வருவாங்க, ஸ்டாலினும் உதயநிதி இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க, எல்லா லாபமும் இருக்குது. அதில் தான் 18 சீட்டு ஜெயிச்சது. அதனால் அந்த மாதிரி இதை விட்டுட்டு இங்கே வரதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதையும் மீறி வந்தாங்கன்னா பெரிய மக்கள் நல கூட்டணியாக மாறிடும். திமுக பலகீனம் அடைஞ்சிடும். திமுக 3வது இடத்துக்கு போகிற அளவுக்கு பலகீனம் ஆகிடும். அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அதுதான் சார். இப்போ காங்கிரஸ் வந்துட்டு திமுகவை விட்டு வெளியே வந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா? விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதே லாப நஷ்டத்தை பார்ப்பாங்கல்ல. முன்னையாவது கம்யூனிஸ்ட் கட்சி காசு வாங்க மாட்டாங்க, இப்போ 10 கோடி 15 கோடின்னு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் தருவாரா? வேணா என் படம் ரீரிலீஸ் ஆகும்போது டிக்கெட்டு விற்று வேணால் காசு சம்பாதிச்சிங்கன்னு ஒரு 10 தேட்டர் கொடுக்குறாங்க, டிக்கெட்டு விற்று காசு சம்பாதிச்சிங்க, அவ்வளோதான். ஆனால் டிஎம்கே அப்படி இல்லைல்ல. 10 சீட்டு கொடுத்தா 10 சீட்டுக்கான செலவு அவங்களே பார்த்துக்குவாங்க. ப்ளஸ்ஸு பொதுக்கூட்டம்லாம் செலவுலாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த லாபம் இருக்குல்ல. அதெல்லாம் மீறி வந்தால் கண்ணு முன்னாடி வந்து ஆடுமா ஆடாதா மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சுன்னு அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும்.
திமுக இந்த கூட்டணி பெரிய கூட்டணி. அதனால் இன்னை வரைக்கும் பொதுவான ஜனங்கள்கிட்ட திமுகவும் ஜெயிச்சிருன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவர்களுடைய பலகீனங்கள் அவ்வளோ அதிகம் இருக்குது. அந்த இது வந்து திமுகவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு லாட்டாக தெரியும். அதனால் காங்கிரஸும் மற்ற கட்சிகளோ திமுக கூட்டணி வச்சு வெளியே வரமாட்டாங்க. விஜய் நம்பிலாம் வந்தால் இன்னை வரைக்கும் என்ன ஒரு இது இருக்குது, தெளிவு இருக்குது விஜய்கிட்ட. அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை பற்றியும் சரி பாஜகவை பற்றியும் சரி எந்த ஒரு குறையும் சொல்லணும்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதிமுக பாஜக இது ரெண்டுமே வந்துட்டு கூட்டணியில் இருக்குது. அவங்க கூட எங்களுக்கு கூட்டணி பற்றின ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் சொல்கிறாங்க. ஆனால் சில அரசியல் விமர்சகர்களும் சரி அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் காலங்கள் இருக்குது, தேர்தலுக்கான காலங்கள் இன்னும் இருக்கிறதுனால இதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதான் நானும் சொல்கிறேன், ஜனவரி எண்டு வரைக்கும் கூட டைம் இருக்குது கூட்டணிகளை மாறுறதுக்கு. இவங்க 234 தொகுதிக்கு வேட்பாளர் அது இதுன்னு வரும்போது ரியாலிட்டி தெரியும் போது ஒரு பயம் வரும். அப்போ எதுக்கு வம்புன்னு கூட போகலாம். அமித்ஷாவும் தமிழகத்தில் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சிராக் பாஸ்வான் எப்படி அங்கே ஒரு மாறுதலை கொடுத்தாரோ, பெருவெற்றிக்கு உதவுனாரோ, அந்த மாதிரி விஜய் உதவுறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ பிடிச்சி இழுத்து போகிறதுக்கான அனைத்து வேலைகளும் செய்வாங்க. அப்படி இழுத்து போட்டால் பிளாஸ்ட்டு தான். விஜய் சொல்கிற பிளாஸ்ட்டு நடக்கும். 210ன்னு அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டாங்கல்ல, அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் விஜயை பிடிச்சி இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நடுவில் இருந்த இந்த குழப்பவாதிகள் சில பேர் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு சில இது இருக்குது. அதெல்லாம் மீறி விஜய் முடிவெடுத்தால் நல்ல முடிவாக இருக்கும். இப்போது அதே மாதிரி பாஜக வந்துட்டு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளார சசிகலாவையும் சரி ஓபிஎஸ் அவர்களையும் சரி அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களையும் சரி இவங்க எல்லாரையும் இழுக்கிறது மூலமாக விஜயையும் தன் பக்கம் இழுக்கிறதா ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ இது நடந்தது அப்படின்னா தமிழக அரசியலில் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்?